ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். காய்கறிலாம் போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வணங்கினதும் 2 தக்காளி இதோட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கினதும் இது கூட இஞ்சி பூண்டு வந்து தட்டி இதில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வணங்கினதில் இது வந்து நம்ம இப்போ அரைச்சி ஊற்ற போகிறோம். அதனால் கொஞ்சமாக அதில் வந்து இதில் 80-90% இதில் எடுத்துகிட்டு மீதி கொஞ்சம் மட்டும் இதில் வச்சுக்கலாம். இப்போது இதே குக்கரில் நம்ம காய்கறிலாம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த காய்கறியெல்லாம் விருப்பம் இருக்கோ எல்லா காய்கறியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு கேரட் போட்டிருக்கேன், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் சேர்த்துருக்கேன். காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா சுடுதண்ணியில் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த காய்கறி முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் சரியாக இருக்கும். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது பக்கத்துலேயே இதுக்கு வந்து தேங்காய் சட்னி செஞ்சிடுறேன். நார்மலாக செய்கிறதான். தேங்காய், கொஞ்சம் பொட்டுக்கடலை, கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துருக்கு. பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு எல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சிக்கலாம். இதில் அரைச்ச கொஞ்சம் பேஸ்ட்டு நம்ம இந்த சாம்பாருக்கும் சேர்த்துக்க போகிறோம். பார்த்திங்கன்னா சாம்பார் நல்லா நுரைச்சிட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது மீதி இருக்க தேங்காவை எடுத்து வச்சுட்டேன். நான் கொஞ்சமாக இதில் அந்த தேங்காவை போட்டு நம்ம வணக்கி வச்சுருக்கேன் தக்காளி வெங்காயம்லாம் அதில் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடயே வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ அதில் அந்த அரைச்சதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ காயெல்லாம் வேகிறதுக்கு ஒரு விசில் விட்டால் சரியாக இருக்கும். இப்போ விசில் அடங்கிடுச்சு, சூப்பராக வெந்துருச்சு. உங்களுக்கு கிரேவி வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. தேங்காய் பேஸ்ட் கொஞ்சம் நான் ஜாஸ்தி போட்டுக்கலாம். நமக்கு சூப்பரான சாம்பார் ரெடி, சட்னி ரெடி, இட்லி ரெடி. இனிமேல் சாப்பிட்றதாங்க. கண்டிப்பாக இந்த இதை செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.